வணக்கம். 0 உங்களை வரவேற்கிறேன். ஈழத் தமிழர்களுக்கும் இங்கே இருக்கிற தமிழர்களுக்கும் இருக்கிற உறவு அப்படிங்கிறது தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொல்கிறாங்க. இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் ரொம்ப காட்டமாக அறிக்கைகள் விடுறாங்க, நிறையா பேட்டிகள் எல்லாம் தர்றாங்க. ஆனால் தமிழக எல்லைக்குள்ளே இருக்கிற சிறப்பு முகாம்கள், அகதிகள் வாழ்கிற அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அப்பப்போ அகதிகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வாரமாக அவங்க பட்டினி போராட்டம்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சிறப்பு முகாமில் இருக்கிற அகதிகளோட நிலைமை என்ன அப்படின்றத அரசியல் தலைவர்கள் பேச மாட்டேன்றாங்க அப்படின்ற கருத்தும் சொல்கிறாங்க. இந்த 2 நிலைப்பாடுகள் ஏன் இருக்குது, இங்கே இருக்கிற அகதிகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதிலும் குறிப்பாக நியூஸ் 7 தமிழ் சுரேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு இலங்கை தமிழ் அகதி, அவர் கடந்த ஒரு வார காலமாக ரொம்ப சிரமத்தில் இருக்கார். இடுப்புக்கு கீழே எந்த ஒரு பாகமுமே செயல்படாத ஒரு நிலைமையில் இருக்கிற அவர் கொலை மிரட்டல் விடுத்தார் அப்படின்லாம் சொல்லி அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. இந்த நிலைமையில் நீதிமன்றம் அவருக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவரை நியமிக்கணும்னு சொல்லிய பிறகும் கூட அந்த வேலை நடக்காமல் இருக்குது. அதெல்லாம் ஏன், அதை பற்றி நம்ம ரொம்ப விரிவாக பேச போகிறோம். இதை பற்றி பேசுறதுக்காக லோயலா கல்லூரியினுடைய விரிவுரையாளர் கிளாட்ஸ்டன் நம்மளோட இருக்கிற, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ 2 விதமான நிலைப்பாடுகள் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த இலங்கை தமிழர்களுக்கான விஷயங்கள் எது நடந்தாலும் உடனடியாக நிறைய கேள்விகள், ரொம்ப காட்டமாலாம் அறிக்கையெல்லாம் விடுறாங்க அரசியல் தலைவர்கள். ஏன் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற இந்த முகாமில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்கு ஏதாவது தயக்கம் இருக்கா? இதை பற்றி பேசுறதுக்கு பெருசாக தயக்கம் இல்லை. முதலாவது, இதை பற்றின நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நிறைய பேசியிருக்காங்க, தொடர்ந்து அறிக்கைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. 2வது, இது ஒரு ரொம்ப சின்ன மைனாரிட்டி, ஒரு பெரிய அளவில் நபர்கள் இல்லை. எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா கூட 200க்கும் குறைவானவர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போது தமிழக அரசியல்வாதிகள் தமிழர்களுடைய பிரச்சனைகளையே பெருசாக அவங்க எடுத்துக்கிறது கிடையாது. அதை விட்டுட்டு இதை பேசணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ஒரு அற்ப ஆசைன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது, உண்மையிலேயே சிறப்பு முகாம்கள்னால் என்ன, அது உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸ்பெஷல் கேம்ப் அப்படின்னு சொல்கிறது முதல்ல மிலிட்டன்ட்ஸ், அதாவது போராளிகள் அல்லது தரம் புரண்ட போராளிகளை நம்ம தான் ஆதரித்தோம். இந்தியா தான் 83லேருந்து 87 வரைக்கும் ஆதரித்தது, போராளிகளை உருவாக்குனது இந்தியா. இந்த நாடு என்ன பண்ணுச்சு, தொடர்ந்து ஒரு சில சட்ட சிக்கல்கள் மற்றும் ராஜீவ்காந்தியினுடைய கொலைக்கு பிறகு இந்தியாவினுடைய நிலைமை மாற ஆரம்பிச்சது. இந்த மாற்றத்தினால் என்ன ஏற்பட்டுச்சுன்னா, குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய போராளி இயக்கங்களை சார்ந்தவர்கள் அல்லது தமிழகத்தில் முகாம்கள் இருக்கக்கூடியவர்கள் அல்லது வெளிநாட்டவர்கள், அதாவது ஃபாரினர்ஸ் ஆக்ட் அல்லது பாஸ்போர்ட் ஆக்ட். தமிழகத்தில் யாருமே அகதி கிடையாது, இந்தியாவிலே யாரும் அகதியாக இருக்க முடியாது டெக்னிக்கலாக. ஏன்னு கேட்டால் இந்தியாவினுடைய சட்டம் அந்த மாதிரி இருக்குது. 2 சட்டங்கள் தான் இருக்குது இந்தியாவில், அகதி சட்டம் இந்தியாவில் கிடையாது. இந்த மாதிரி சட்டத்துக்குள்ளே இருக்கவங்களே என்ன பண்ணுறது, எங்கே தண்டித்து வைக்கிறதுனா, சாதாரணமாக வெளிநாட்டு பிரஜையை நீங்கள் சாதாரண ஒரு ஜெயிலுக்குள்ளே கொண்டு போய் வைக்க முடியாது. அப்போது அப்படி வச்சாலும் அவங்கள அந்த லாஸ் மூலமாக ட்ரீட் பண்ண முடியாது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு புதுசாக ஒரு சிஸ்டம், அதுக்குள்ளே ஒரு சப்சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. அதாவது இங்கே ஆர்டினரியாக இருக்கிறவங்களுக்கான ஒரு கேம்பும், உதவி கேட்டு இங்கே சரணடைந்தவங்களுக்கான ஒரு சிறப்பு முகாம் அப்படிங்கிறது முழுக்க மிலிட்டன்ஸ் இருக்கிறது. அவங்கள சிறப்பு முகாமுங்கிறது ஒரு சப் ஜெயில், அவ்வளோதான். ஜெயில் அது என்ன, ஒரு பேர் தான் வித்தியாசமே தவிர ஒரு ஜெயில் தான். ஆனால் ஒரு சின்ன சலுகைகள் வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா அது எப்படி, என்ன மாதிரி சலுகைகள் வேறு மாதிரி இருக்கும்னா, அடைச்சி வச்சுருக்க மாட்டாங்க ஒரு இடத்துல. அடைச்சினா சிறையில் அடைச்சி வச்சுருக்க மாட்டாங்க ஒன்று. ஏன்னா அது சாப்பாடு ஜெயில் கொடுக்குற சாப்பாடு சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, வெளியே இருந்து வரலாம் போகலாம். இன்றைக்கி ஒரு சில முகாம்களில் செல்ஃபோன் கூட வச்சுக்கிற அளவுக்கு நிலைமைகள் இருக்குது. ஆனால் ஒரு டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி இருக்குது, டெரிட்டோரியல் ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு சப் ஜெயில் மாதிரி அப்படின்றீங்க. ஜெயில் தான், ஒரு ஜெயில் தான். ஆனா அங்க மித்த ஜெயிலோட நம்ம பார்க்கும்போது ஒரு குற்றவாளியோ ஒரு தண்டனைக்கு உட்பட்டவரோ வரும்போது அவர் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவர் வெளியில போயிடலான்ற மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா இங்க இருக்கிற இந்த சிறப்பு முகாம்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. ஏன் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்திய சட்டத்தில் இருக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை தான். அது இப்போ ஒரு சாதாரண சட்டத்துக்கு 304 அந்த மாதிரி போட்டாங்கன்னா, யாராவது ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள மீண்டும் ரிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த கஸ்டடியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த சிறப்பு முகாம்குள்ள வந்தவங்க எத்தனை வருடம் காலம்? சில நேரங்களில் நீண்ட நாட்கள் இருந்த வரலாறுலாம் இருக்குது. 7 வருஷம்லாம் இருந்திருக்காங்க. இருந்து அதுக்கப்புறம் வெளியே போனவங்களாம் இருக்காங்க. மேலூர் சிறையில் இருந்து வெளியே போனவங்க இருக்காங்க. 2-3 ஆண்டுகள் இருந்தவங்க இருக்காங்க. இது இல்லாமல் ஒரு சில நேரங்களில்
உடனடியாக விடுவிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. இதில் எப்படின்னா குற்றங்கள் செய்தவர்களும் நிறைய பேர் அதில் இருந்திருக்காங்க. குறிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு ஆள் கடத்தினவங்க, இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு ஃப்ராட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய கிரெடிட் கார்டு ஃப்ராட்ஸ் நடந்திருக்கு, இதில் மாட்டினவங்க இருக்காங்க. அது இல்லாமல் சம்மந்தமே படாதவங்க, இவங்களுக்கும் இந்த மிலிட்டன்ஸுக்கும் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது, இந்த மாதிரி ஆட்கள் சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு போனவங்களும் இருக்காங்க. அப்போ இதை சரிவர இவங்க தான் இந்த தப்பு பண்ணாங்க, இவங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கோ அவங்களுக்காக வாதிடுறதுக்கோ ஒரு நாதியற்ற நிலைமை இன்றைக்கி நமக்கு இருக்கிறத பார்க்குறோம். இதை என்ன பண்றாங்க, இத்தனை வருட காலத்துக்குள்ள அவங்க விடுவிக்கணுங்கிற மாதிரி எந்த ஒரு நார்ம்ஸுமே இல்லையா? இப்போ இல்லை. இப்போ அதாவது நார்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நேரம் விடுவிச்சிருப்பாங்க. இன்னும் சில நேரங்களில் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சில நிலைமைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல அப்படின்னா நீங்கள் அவங்கள ரிமாண்டே பண்ணக்கூடாது. யூ மஸ்ட் ரிலீஸ் தெம், லெட் தெம் கோ. இப்போ தொடர்ந்து அந்த ரிமாண்டை வந்து மீண்டும் புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்கள எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா? 15 days once, 21 days once இந்த மாதிரி ரினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பண்ணிகிட்டே இருக்கும்போது பல்லாண்டு கணக்காக அவங்கள அங்கேயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த இடத்துல தான் நான் இதை கேட்குறேன். இப்போ ஏதாவது முள்வேலி முகாமில் இருந்தாங்க, இலங்கையில் வாழ்கிற தமிழர்களுக்கு ரொம்ப சிரமமான ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு நிறைய போராட்டம்லாம் பண்ணாங்க அரசியல் தலைவர்கள் எல்லாருமே, ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னாங்க. அப்போ இந்த அளவுக்கு மோசமாக அவங்களுக்கு எத்தனை காலத்துக்கு அப்புறம் அவங்க விடுதலை அடைவார்கள்னு தெரியாத ஒரு நிலைமை இருக்குல்ல, ஏன் இவங்களை பற்றி அவ்வளோ கவனம் எடுத்துக்க மாட்டேங்க? இல்லை, அதான் சொல்கிறேன், கவனம் எடுத்துக்காமல் கிடையாது. நீங்கள் 83லேருந்து 91 வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் சிறப்பு முகாம்களுக்கு எதிராக நடந்திருக்கு. புலனாய்வு மாதிரியே வந்து உண்மை அறியும் குழுக்கள் போய் அங்கேருந்து அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. நிறைய மனித உரிமை அமைப்புகள் எதுவுமே கிடைச்ச மாதிரியே தெரியல. தீர்வுகள் இருந்திருக்கு. இப்போ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போதைக்கு இருக்கிறது வெளிப்படையாக சொல்லக்கூடியது வந்து 3 முகாம்கள் தான் இருக்குது இந்த மாதிரி. ஆனால் அதுலேயுமே மனித உரிமை மீறல்கள் நடக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்குமே தவிர, ஆனால் அதே சமயத்தில் இவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவதும் இல்லை. ரெண்டும் ஒரு குழப்பமான ஒரு நிலை தொடர்ந்து இருக்குது. இந்த அப்போ இந்த ஒரு வார காலமாக அவங்க பட்டினி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அந்த சிறப்பு முகாமில் இருக்கிறவங்க. அதுலேயும் ரொம்ப சிரமமான காரியம் என்னன்னா, ஒருத்தர் வந்து இடுப்பு கீழே அவருக்கு எதுவுமே செயல்படாத ஒரு நிலைமையில் இருக்கார், சுரேஷ்குமார் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் வந்து கொலை மிரட்டல் வந்து விடுத்தாரு அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி வந்து ரிடிகுலஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ வந்து கொலை மிரட்டல் விடுறது, இந்த மாதிரி வந்து இந்த கேஸ் பிடிச்சி போடுறது தான். இப்போ அவர்களுக்கு தேவையான வசதிகள் இல்லை அப்படிங்கும் பொழுதும் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாத போது நம்ம கண்டிப்பாக வந்து உதவி செய்ய போகத்தான் செய்கிறோமே தவிர, உண்மையான காரணம் என்ன, உண்மையான அவருடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு அங்கே ஆள் இல்லாததான் நம்ம பார்க்குறோம். இதே சமயத்தில் கடுமையான குற்றம் புரிந்தவர்களும் ஏமாற்றியவர்களும் அங்கே இருந்து வெளியே போயிருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். இந்த கடந்த 6 மாதங்களில் நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். சிறப்பு முகாம்களிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள், இதே மாதிரி போராட்டங்கள் நடத்தி வெளியே வந்தவர்கள் என்ன மாதிரியான கொடுமைகளை அகதிகளுக்கே செய்தவர்கள் என்று நமக்கு தெரியும். இப்போ இது ரெண்டுமே இருக்குது. அதனால் ஒரு ஃபைன் பேலன்ஸ் இருக்கணும் நமக்கு. இப்போ லா இஸ் நாட் பிளாக் அண்ட் ஒயிட். எப்பவுமே தெர் இஸ் அன் இன்டர்பிரிட்டேஷன், தெர் ஆர் மெனி ஷேட்ஸ் ஆஃப் கிரே இன் பிட்வீன். அப்போ அதுக்குள்ளார நம்ம பயணம் செய்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ உண்மையிலேயே இவர் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி நிறுவனம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நிறுவனம் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த முயற்சிகளை எடுக்கிறதுக்கு தான் இன்றைக்கி யாருமே இல்லை. ஆனா நீதிமன்றமே என்ன சொல்லுங்க அப்படின்றாங்க. அத கூட ஏன் இன்னும் தமிழக அரசு கொடுக்காம? பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பா வந்து உடல் ஊனமுற்றவர்கள், அது மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த மாதிரி தண்டிக்கப்பட்டார்கள்னா அவங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் கண்டிப்பா கொடுக்கணும். அதுக்கு ஒரு சட்டமே இருக்கு நமக்கு. இப்போ அதை கொடுக்காதது அப்படிங்கிறது தான் சட்டத்தினுடைய கொடுமை. கண்டிப்பா இந்த சமயத்துல அந்த சுரேஷ்குமார் நம்மளோட இருக்காரு, அவர்கிட்டயே பேசலாம். வணக்கம் சுரேஷ்குமார், உங்களுடைய நிலைமையை பத்தி தான் இன்னைக்கு இந்த 0R நிகழ்ச்சியிலேயே ரொம்ப சிறப்பா உங்களை பத்தி தான் பேசணும்னு இருக்கோம். நீங்க ரொம்ப முடியாத ஒரு நிலைமையில, உடல் ஊனமுற்ற நிலைமையில இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு உதவியாளர் கொடுக்கப்படணும் அப்படின்னு நீதிமன்றத்திலேயே சொன்னாங்க. அதுக்கு அடுத்ததான் நீங்க ஏதாவது மனு கொடுத்தீங்களா? அரசாங்கத்துல இருந்து யாராவது இது வரைக்கும் உங்கள்ட்ட அதை பத்தி பேசியிருக்காங்களா? ஆமாம், இந்த வழக்கு நடந்தது வந்து வழக்கு என்பது பதியப்பட்டது வந்து 7ஆம் தேதி 10ஆம் மாதம் 2014ஆம் ஆண்டு. ஹலோ, சொல்லுங்க சுரேஷ்குமார். அதை வந்து எனக்கு ஒரு உதவியாளராக விடும்படி கேட்டு உண்ணாவிரம் இருந்ததுக்காக தற்கொலை முயற்சி வழக்கு பதியப்பட்டு நீதிபதியிட்ட கொண்டு போகும்போது தான் இதுக்கு பெயில் எடுக்கும்போது தான் எனக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த பெயிலோட சேர்த்து தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது எனக்கு. ஆனா இந்த உதவியாளர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு உதவியாளர் வருவாங்கன்ற மாதிரி யாராவது இது வரைக்கும் உங்கள்ட்ட பேசியிருக்காங்களா அரசாங்கத்துல இருந்து?
இல்ல அரசாங்க தரப்புல இருந்து எனக்கு சொல்லப்பட்ட என்னன்னு சொன்னா இது வந்தப்ப ஒரு பரிந்துரையை தவிர இது ஒரு ஆர்டர் கிடையாது, இதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாதுன்னு சொல்லித்தான் நீங்க அப்ப இருந்த டெபுட்டி கலெக்டர் வந்து எனக்கு சொன்னாரு. அதாவது நீதிமன்றத்துல கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை இல்லையா அது உங்களுக்கு, அது வந்து செல்லாதுன்னு சொன்னாங்களா? ஆமா ஆமா, அது வந்து ஒரு என்ன சொல்ற நேரடி ஆணையாக அது பிறப்பிக்கப்படவில்லை, அது வந்து ஒரு சாதாரண ஒரு சிபாரிசு தான், அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லையான்னு சொல்லி தான் சொல்லப்பட்டது. இதுக்கு முன்னாடி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் சொல்றாரு நீதிமன்றத்துல ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுது, ஆனா அங்க இருக்கிற லோக்கல் இருக்கிற அபிஷியல் சொல்றாங்க இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் வந்து ஒரு சிபாரிசு தான், இதையெல்லாம் கண்டிப்பா நடைமுறைப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றத சொல்லி. அதாவது நீதிமன்றத்துல வந்து என்ன தீர்ப்பு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த தீர்ப்பை நான் படிக்கல, அதனால என்னால் கமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் சிறப்பு முகாமுக்கு எஸ்டிசின்னு சொல்லி ஒரு டெப்யூட்டி கலெக்டர் வந்து அதுக்கு பொறுப்பாக இருக்கார். என்ன நடந்தாலும் அந்த கலெக்டர் தான் அதுக்கு பொறுப்பு, அவருடைய கட்டமைப்புக்குள்ளார வந்துடும். இப்போ வசதிகள் அங்கே இருக்கக்கூடிய வசதிகள் சரியில்லைனாலோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் நடந்தாலும் அவர் தான் அதுக்கு பொறுப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இல்ல இவரோட விஷயத்துல நீதிமன்றத்துல வந்து ஒரு ஆணை கொடுத்திருக்காங்க, ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அது ஹைகோர்ட் ஆர்டராக இருந்துச்சுன்னா, இல்லை ஹைகோர்ட்டில் லோவர் கோர்ட் ட்ரையல் கோர்ட் எந்த ஆர்டராக இருந்தாலும் அது நேரடியாக வந்து எஸ்டிசிக்கு கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த எஸ்டிசி அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து அரசு அதிகாரிகள் செயல்படாத ஒரு நிலைமை தானே தெரியல. அதான் அந்த ஆர்டரை பார்க்கல நான். இவர் சொல்கிறாரு அது உண்மையானா நான் நம்புகிறேன், உண்மையாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அது என்னன்னா அந்த ஆர்டர் நான் பார்க்கல, அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி நான் கமெண்ட் பண்ணேன். கண்டிப்பாக சுரேஷ்குமார் நீங்கள் தொடர்ந்து பதிவு செய்யுங்க. உங்களுக்கு என்ன சிரமமான ஒரு நிலைமையில நீங்கள் உங்களுடைய தினசரி வாழ்க்கையை நடத்திட்டு வரீங்க, உங்களுக்கு உதவியாளர் தேவைப்படுற அந்த தேவையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்ப இதை பற்றி சொல்லிடுறேன் மேடம். இந்த கேஸை பற்றி இது வந்து 14ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் வந்து இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த கேஸ் வந்து எனக்கு தஜ்ஜல் கேஸ் வந்து எனக்கு நடந்தது, சாரி அந்த ஜட்மெண்ட் வந்தது 22ஆம் தேதி 4ஆம் மாதம் 2015ஆம் ஆண்டு. சொல்லுங்க. அந்த ஜட்மெண்ட் தரும்போது நான் வந்து நீதிபதிட்ட கேட்டேன், ஐயா எனக்கு வந்து இதுவரை நீங்க உங்களுடைய ஆணையை பற்றி இங்க கொடுத்து எனக்கு எந்த நடவடிக்கையும் நடக்கல, அப்ப இதுக்கு நான் மேலதிகமா என்ன செய்வோம் சொல்லிட்டேன். அவர் சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த சட்ட ஆலோசனை மையமோ ஏதோ ஒரு விஷயம் சொல்லி அதுக்கு நான் இதை ஃபோர்வர்ட் பண்றேன், அங்க இருந்து உங்களுக்கு ஒரு ஆள் வந்து இது சம்பந்தமா அரசாங்கமே இதை வந்து நடத்த மட்டும் சொல்லி சொன்னார். அதன்படி எனக்கு ஒரு உண்மையாளர் வந்து என்னோட வந்து என்னோட பிரச்சனை எல்லாம் எழுதிட்டு போனார் இங்க வந்து. ஆனா அதுக்கு பிறகு எனக்கு இந்த இன்னும் என்ன ஒரு நடவடிக்கை நடைமுறைக்கு வேற இல்லை. உங்களுடைய தினசரி வாழ்க்கையில உங்களுக்கு உதவியாளர் தேவைப்படுது இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, இதான் மேடம். இது வந்து 2012ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் நான் கைது செய்யப்பட்டேன். 4 மாதம் புழல் சிறையில இருந்தேன். புழல் சிறையில இருக்கும்போது எனக்கு அந்த உதவியாளர் தேவை எனக்கு இருக்கே என்னன்னு சொன்னால், அவங்க ஒரு உள்ளக மருத்துவமனையில இருந்தேன். அங்க வந்து பராமரிக்கிற காலம் எல்லாமே சரியா இருந்தது. இப்ப நான் சிறப்பு முகாமுக்குள்ள வந்தோம், அதுல இருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. ஆனா வந்ததுல இருந்தே நான் நிறைய மெனுக்கள் போட்டிருக்கேன், எல்லாம் கொப்பியும் வச்சிருக்கேன், நிறைய மெனுக்கள் போட்டிருக்கேன், 2 வழக்குகள் வர போட்டிருக்கேன் நினைக்கிறேன். இப்படி என்னோட உடல்நிலை கருத்துல வந்து விடுதலை செய்யணும் பற்றி எல்லாமே நிறைவேற்ற எதுவுமே நடைமுறைக்கு வர இல்லை. இவ்வளவு காலத்துல நான் ஏன் இப்ப இந்த தஜ்ஜல் முயற்சிக்கு வர வேண்டிய காரணம் என்னன்னு சொன்னால், இவ்வளவு காலம் எனக்கு உதவியாளர் தேவை இருந்தது. ஆனா எனக்கு என்னோட வந்த நண்பர்கள் எனக்கு உதவி செய்தபடியா எனக்கு அது எப்படி சொல்ற சமாளிக்கக்கூடிய மாதிரி இருந்தேன்னு சொல்லணும். இந்த போன 10ஆம் தேதி வந்து 1ஆம் தேதி வந்து எல்லாருமே நாங்கள் உண்ணாவிரதம் இருக்க போறோம், யாருமே நாங்கள் வந்து இருக்கிற இடத்த வெளியில வர மாட்டோம், அதனால எங்க சுரேஷ்குமார் உதவி செய்யுங்கன்னு சொல்லி டெபுட்டி கலெக்டருக்கு வந்து எல்லாருமே சைன் வச்சு ஒரு கடிதம் கொடுத்தாங்க. அப்ப நானும் சொன்னபடி என்னோட நிலைமை இருக்கு, எனக்கு இதுக்கு மிஞ்சுமே நான் தாங்க முடியாது, நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி நானும் ஒரு லெட்டர் கொடுத்துருந்தேன். அதாவது கிட்டத்தட்ட 35 மணித்தியாலம் வரை யாருமே என்ன வந்து பார்க்க இல்லை. 35 மணித்தியாலம் ஒரு நடக்க முடியும் ஒரு படுக்கையில படத்தை இருக்கிறான்றது அது சரியா உடமையான விஷயம். அது அனுபவப்படாம புரிஞ்சு கொள்ள முடியாது. கண்டிப்பா சுரேஷ்குமார் அந்த நிலைமையில நான் முடிவு எடுத்தேன், இப்படி இனியும் வாழ்வணுமா கண்டிப்பா எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை, அதான் அந்த முடிவு எடுத்தேன். உங்க வழி எங்களுக்கு புரியுது. கண்டிப்பா நம்ம இன்னும் நிறைய தகவல்களையும் உங்களுடைய வழியை வந்து இங்க பதிவு செஞ்சீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சுரேஷ்குமார். இப்போ சுரேஷ்குமார் அவருடைய பிரச்சனை பத்தி சொன்னாரு. உதவியாளர் தேவை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில இருந்து தான் அவர் பேசுறாரு. இதை ஒரு பெரிய லக்ஸுரியா அவர் கேட்கல, அவருடைய தேவையாக அதை கேட்கிறாரு. அதை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைமையில அவர் நிக்கிறத, அவருடைய சிரமத்தை வந்து சொன்னாரு. அங்க இருக்கிற சிறப்பு முகாமில் இருக்கிற தமிழர்களோட நிலைமை என்ன இன்னும் நாம விரிவா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு 06 ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.